நம்ம சேனல்ல இந்த தனுஷ்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் சொன்னான்ற அவன் பேச்சை கேட்டு இந்த புஷ்பா த ரூல் இந்த படத்துக்கு தெரியாதனமா போய் தொலைச்சிட்டேன். ஆன்டி கிராவிட்டி ஃபைட் சீனு எப்பாடே யாரா நீங்கலாம், ஏண்டா ஒரு ரோப் ஷாட்டா இருந்தாலும் நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதோட கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு ஃபைட் சீன் வச்சிருப்பானுங்க பாருங்க, பல்லாலே கடிச்சு வாயாலே கடிச்சு ஒவ்வொருத்தரையா சாவடிப்பான். ஐயோ முடியலடா, டே ஒத்துக்கிறேன்டா, நீங்க தெலுங்கு படம்னு நான் ஒத்துக்கிறேன்டா, அந்த இருக்கிற டீயா சம்சாக்குள்ள ரொட்டின்றது புரியுது, ஆனா அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமாடா. கோத்துட்டு வேடிக்கை பாக்குறாங்க. ஒழுங்கு மரியாதையா 250 ரூபா ஜிபே பண்ற, இப்பவே நீ ஜிபே பண்ற, இல்லைன்னா புஷ்பா படத்தை 15 தடவை உன்னை பார்க்க வைப்பேன் பாத்துக்க. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இழகரி, நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருக்கிறேன். இன்னைக்கான ஆடியோக்குள்ள போலாமா? Just enjoy rasa. Erngari, odu takida takida. Erngari, kami tertura kata lang solumenda. With the Erngari podcast, mama. பொதுவா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு நல்ல பழக்கம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவனாவது ஒருத்தனுக்கு படிக்க வரல, எவனாவது ஒருத்தன் சிறப்பா செமையா வரல மாட்டான், அவன் ஒரு மக்கா இருக்கான், ஒரு பேக்கா இருக்கான் அப்படின்னா அவனை மண்டையில கொட்டி 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 அவனை எவ்வளோ கீழ்த்தனமா கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கீழ்த்தனமா கொண்டு போறதுதான் நம்ம மக்கள்ல பாதி பேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வேலை. தட்டி கொடுத்து போனா விட்டு கொடுக்க மாட்டான்ற மாதிரி நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த தட்டி கொடுக்கறது அப்படின்றதே இங்க இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல பாதி பேருக்கு இல்லாத ஒரு விஷயம். அதாவது ஏ.ஆர். ரஹ்மானுக்கு தோணுன அந்த கொஞ்சோண்டு மூளை கூட நம்ம இதுல பல பேருக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு இம்பேக்ட் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். நெகட்டிவிட்டி அப்படின்றது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பையன்தாங்க. நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால வாழ்க்கையில இந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே நம்மள யாருக்குமே வரமாட்டேங்குது. ஒரு ஏன் தான் இந்த ஏழை நம்மளை பிடிச்சி அழுத்துதோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு மேலும் மேலும் அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளேயே சிக்கி சின்னாபின்னம் ஆகிறோமே தவிர அதுலேருந்து அதை உடச்சி அடிச்சு வெளியே வரணும் அப்படின்றது நமக்குள்ள ஒரு துளியோண்டு கூட ஒரு யோசனை வரமாட்டேங்குது. ஏன்டா இப்படிலாம் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரோட்ல விளையாட போவோம், வெளியே போய் விளையாடாதரா, கீழே விழுந்து அடி இடி பட்டா என்ன பண்றது அப்படின்வாங்க. அப்படியே அதை மீறி விளையாட்டு அடிபட்டு உள்ள வந்தோம்னா எருமை மாட்டை தானே முதல்ல இருந்து சொன்ன, எதுக்கு இப்படி விழுந்து எழுந்து வர, கைய காலெல்லாம் தேய்ச்சி நிக்கிறப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தோட பேசுவாங்க. அங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க நம்ம வாழ்க்கையோட அந்த நெகட்டிவிட்டி. அப்புறம் ஒரு தடவை வெளில போகும்போதும் அவனை ஏதாவது விழுந்து எழுந்து வந்த அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இன்னும் சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, வெளியவே அனுப்ப மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க, பத்திரமா இரு, நீ எது விளையாட தந்தாலும் அது கேரம் போர்டு செஸ்ஸா மட்டும்தான் இருக்கணுமே தவிர வெளியே போய் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பண்ண காலங்கள்லாம் பல காலங்கள் போயிட்டு இருக்கும் போது சிறகடிப்போம் நாங்க அப்படின்ற மாதிரி போகணும்னு நம்மளும் நிறைய தடவை ஆசைப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கெல்லாம் நிறைய இடத்துல நம்மளோட நெகட்டிவிட்டிஸ்னாலேயே நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய ஒரு வேளை தோத்துட்டா, ஒரு வேளை அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடையே நம்ம வாழ்க்கை மாட்டிக்கிட்டு முடிக்கும். ஸோ நான் இது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பயப்படுறதோ நெகட்டிவிட்டியோ இது எல்லாமே கரெக்டு தான். பட் இது வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்துல முக்கியமான டெசிஷன் எடுக்கும்போது ஸ்டக்காகி நிக்க வைக்குதே, அப்போ நாங்க என்ன பண்றது? அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், அந்த பிஸ்னஸ்ல இறங்கி இது பண்ணணும்னு நினைக்கிறான், அவன்கிட்ட ஃபினான்ஷியலா எதுவுமே இல்லை, அதுல இறங்குறதுக்கு அவனுக்கு தெரியும் அவன் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு, ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து நீ தோத்துருவ, உன்னால முடியாது, இதுல ஏன் இறங்குற, மாச சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலையை பாரு, அதுல இறங்கி நீ என்ன கழட்ட போற, இந்த மாதிரி ஃபுல் நெகட்டிவ் தாட்ஸ் ஓவர் ஆயிட்டு போகுது.
ஸோ இது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் தண்டாலாம் எடுக்காதரா, சுளுக்கு கிழுக்கு பிடிச்சிக்கும், தலைக்கீழலாம் நிற்காதரா, கொள்ளாத்து கிளாத்து விழுந்துரும். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு சின்ன 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 விஷயங்களுக்கு பயங்கரமாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போக ஆரம்பிச்சு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்னால ஒரு நம்ம ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோன்னா கூட நமக்குள்ள வந்து பயங்கர நெகட்டிவிட்டி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தோட தான் இன்னைக்கு ஒன்று ஆடியோவை நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். முதல் விஷயம், ஸோ நான் படித்த ஸ்கூலில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்போ எல்லா ஸ்டாஃப்ஸையும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. எல்லாரும் இன்னும் வந்து பயங்கர யங்காகி செம்ம அழகாக இருக்கிறாங்க பார்க்கறதுக்கே. ஸோ நிறைய ஸ்டாஃப்ஸ்லாம் அப்போவே வயசான மாதிரி இருந்தாங்க, இப்போ பார்த்தா ரொம்ப யங்காக தெரியுறாங்க. ஸோ இதில் ஒரு சில ஸ்டாஃப்ஸ்லாம் எங்கள் காலேஜில், ஐ மீன் எங்கள் ஸ்கூலில் இருந்தாங்க. அந்த ஸ்டாஃப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிமோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க எங்களை. ஸோ எப்படி சொல்கிறதுனா, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சாங்கன்னா அவங்க பையன் படிக்கிறதுக்கு லாக்கி இல்லை, அவன் வந்து எதுக்குமே தேர மாட்டான், இதில் உருப்பட மாட்டான், இவன் படித்து என்ன பண்ண போகிறான், இவனுக்கு எதுக்கு பயாலஜி குரூப் எடுத்து கொடுத்தீங்க, இந்த மாதிரி நான் போன ஆடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த மாதிரி பல பேர் பேசிட்டு இருந்த வேலையில் எங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்போ எங்கள் பேரண்ட்ஸை விட அவன் என்னங்க இப்போதாங்க அப்படி இருக்கான், அப்புறம்லாம் வந்துடுவான், நல்லா படிப்பான், சூப்பராக வருவான் அப்படின்ற மாதிரி சில ஸ்டாஃப்ஸ் வந்து பெருமையாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நமக்கு எவ்வளோ ஒரு கோல்டன், எப்படி சொல்கிறது, த காட்ஸ் கோல்டன் ஆப்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ கடவுள் கொடுத்த அந்த தங்க ஆப்பிள்களாக இவங்களை எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு மிஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க நேம் வந்து கீதா மிஸ். அந்த மேம் வந்து என்னன்னா, ஜிகே எனக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் புக்கை தொலைச்சிட்டேன். ஸோ புக்கை தொலைச்சிட்டு இதெல்லாம் பண்ணும்போது எங்கள் அக்காவை போயிட்டு, மேம் இவன் ஜிகே புக் எங்கே வச்சான்னு தெரியல, தொலைச்சிட்டு இருக்கான் மேம், ஜிகே புக்கே இல்லை, இவன் என்ன பண்ணுறது, எக்ஸாம் வேற வரப்போகுது அப்படின்னு சொன்னப்போ அந்த மேமோட கர்வத்தை பாருங்க. அவனுக்கு எதுக்கு புக்கு, அவன் ஜிகே புக்கு இல்லாமலே பாஸ் ஆகிடுவாங்க, அவன் சென்டம் எடுப்பான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் அந்த அம்மா போட்ட விதை ஸோ எனக்கு இந்த ஜென்ரல் நாலேஜில் மட்டும் ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. அதாவது எங்கள் அப்பா என்னை நம்பலை, எங்கள் அம்மா என்னை நம்பலை, எங்கள் அக்கா என்னை நம்பலை, புக்கில்னா நான் படிக்க மாட்டேன்னு நானே என்னை நம்பலை, நீ யாருமா என்னை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அந்த கீதா மிஸ் போட்ட ஒரு விதையில எனக்கு அப்போ ஒரு இது பாசிட்டிவ் தாட் முளைக்க ஆரம்பிச்சது. எந்த ஜென்மத்தில் நான் பண்ண புண்ணியமோ. இதுக்கடுத்து வந்து 6th ஸ்டாண்டர்டில் இதே தான் சொன்னால, அந்த ஃபெயில் ஆன சுச்சுவேஷன். ஸோ ரொம்ப பெரிய இதுல மாட்டிட்டு இருந்தப்போ அப்போது கல்யாணி மேம் அவங்க வந்து ஒரு கை கொடுத்தாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, பையன் படிச்சிருவான், ஒரு சில விஷயங்கள் கான்செப்ட் புரியத்தான் கஷ்டப்படுறான், வரும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. உன்னை பாராட்டி பேசினா அப்போ அவங்க நல்லவங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு புரியுது. பாராட்டி பேசினா நல்லவங்க நான் சொல்ல வரல, நம்ம சொல்ற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒருத்தன் கிட்ட உன்னால இது முடியாதுன்னு சொல்றது வேற, நீ ட்ரை பண்ணு உன்னால முடியும்னு சொல்றது வேற. முடியாதுன்னு சொன்னா அது நெகட்டிவ், முடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னா அது பாசிட்டிவ். இதை தான் நான் எதிர்பார்த்தது. ஸோ இப்படி என்னோட லைஃப் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து ரொம்ப ஆவரேஜாக போயிட்டு இருந்த அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் டீச்சராக ஒரு மேம் ஒருத்தவங்க வந்தாங்க. யாருன்றத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் 10th ஸ்டாண்டர்ட்குள்ளே வரேன். ஆக்சுவலாக என்னென்னா, நான் 9th ஸ்டாண்டர்டில் ஆல்மோஸ்ட் ஃபெயில் ஆகிற சுச்சுவேஷனில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ 9th ஸ்டாண்டர்டில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. மீட்டிங் வச்சுட்டு வந்து என்னென்னா, இது ஸ்கூலோட ஆவரேஜ் வைஸில் பிரிக்கிறாங்க. ரொம்ப நல்லா படிக்கிறவங்க ஒரு கிளாஸ்லேயும், ஆவரேஜாக படிக்கிறவங்க ஒரு கிளாஸ்லேயும், சுத்தமாக படிக்காதவங்க ஒரு கிளாஸ்லேயும் பிரிக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று பிரிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பசங்களாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களாம். அதாவது இந்த சி செக்ஷன் மேலே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, பி செக்ஷன் மேலே கம்மியாக ஒரு ஆவரேஜாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஏ செக்ஷன் மேலே அந்த பசங்களே படிக்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்ற மாதிரி ஏதோ ஒரு கிறுக்குத்தரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்கப்பா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. ஸோ இப்படி இன்னும் போது எங்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு என்னன்னா, அவன் ஏ கிளாஸில் படிக்கிறான், அவன் பி கிளாஸில் படிக்கிறான், இவன் சி கிளாஸில் படிக்கிறான் அப்படின் போது நடுவில் ஏ கிளாஸ் என்னன்னா நாங்கள்லாம் செம்ம கெத்து வேற லெவலில் சுற்ற ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா அவனுங்க வந்து எல்லாம் படிக்கிற பசங்களாக இருப்பாங்க.
ஸோ வந்து சி கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவனுங்க வந்து அதான் வரல அது எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வரத்தை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு இருப்பானுங்க. ஆனால் இந்த நடுவில் இந்த பி கிளாஸ்ல மாட்டினேன் நாங்கள் இருக்கோம் தெரியுமா, சிக்கி சின்ன பண்ணமாயி இங்கிட்டும் போக முடியாம அங்கிட்டும் போக முடியாம நீ இங்க இருக்கிறதுக்கு உன்னை சீலே போட்டுடலாம், நீ இன்னும் படிக்க மாட்டேற, நீ இவங்க சொல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சாங்கன்னா நீங்க நல்லா படிக்கிற ஒன்றுக்கு நான் ஏல போட்டுருவேன்னு அவங்க சொல்ல நம்ம மேலேயும் போக முடியாம கீழேயும் இறங்க முடியாம மிடில் கிளாஸ் லைஃப்பை வந்து என்னன்னு காட்டின ஒரு சுச்சுவேஷன் அது. ஸோ அப்படியாகப்பட்ட டைம்ல வந்து இந்த பி கிளாஸ்லயே ஒரு நல்லா படிக்கிற பையன் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த மாதிரி எங்க கிளாஸ்ல வந்து ஒரு அஸ்வின் ஒரு பையன் இருந்தான், செம்மையா படிப்பான், வேற லெவல்ல போயிட்டு இருக்கான் அவனோட இது. ஸோ அந்த பையனோட படிப்பு இது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது எங்க கிளாஸ்ல வந்து அந்த கிளாஸ் டீச்சர்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த மோட்டிவேஷன்னா என்னன்னே தெரியாம போயிருக்கும். அந்த மேம் வந்து அதாவது ஒருத்தன் சுத்தமா படிக்கலன்னா கூட படிக்கலன்னு விட்டுறவே மாட்டாங்க. அவனை பிடிச்சி அவனை கூப்பிட்டு வருவாங்க, வா 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 எவ்வளவு உன்னால முடியுதோ ட்ரை பண்ணு முடியும் ஓடு 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 ஏன் உக்காடுற ஏன் மூச்சு வாங்குற ஓடு அப்படின்ற மாதிரிதான் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. ஸோ அவங்களோட ஆர்வத்துல தான் நான் வந்து 12th வந்து பயாலஜி குரூப்பே எடுக்கணுன்ற ஒரு ஆசைப்பட்டதுக்கு ரீசனே அவங்க தான். பிகாஸ் வந்து அவங்க எப்படி ஒரு நாலேஜை கெயின் பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து எங்களையும் கெயின் பண்ண வைக்கணுன்றத ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து என்னோட ஃபீல்டு ஆயுர்வேதத்தோட ஃபீல்டு எடுக்கும்போது எனக்கு நிறைய வந்து ஒரு 45 to 50 ட்ரக்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி வரும். ஃபேமிலிஸ் ஒரு ட்ரக்கோட ஃபேமிலி இது பண்ணுறது, அதுக்கெல்லாம் விதை போட்டது யாருன்னா ஆப்வியஸ்லி அவங்க தான். அவங்க மட்டும் இருந்து என் கையை பிடிச்சி தூக்கிட்டு வரலாம். அதாவது திட்டுற மிஸ்ஸை பார்த்துருக்குறோம், ஆனா வந்து சமுத்திரக்கண்ணி மாதிரி உட்காந்து உன்னாலே முடியாதுன்று உலகம் சொல்லும் நம்பாதே கோடே அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் பண்ற ஒரு மிஸ்ஸை நாங்க வந்து அப்போதான் முறை பாக்குறோம். மிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எங்களை வந்து அதாவது ஒண்ணுமே படிக்கலன்னு சொல்லிதான் 9th இருந்து 10th போவனானே தெரியாம தான் எனக்கு வந்து 10th அட்மிஷன் கொடுத்தாங்க. பி செக்ஷன்ல எனக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா கிடைச்சது. ஸோ அந்த கிளாஸ்லேருந்து அந்த ரேஸ்ல அவங்க என்னை கொண்டு வராங்க, வா ஓடு 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 ஓடுன்னு எங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்து பாசிட்டிவிட்டினா என்ன, ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணணும், எங்க இருந்து அந்த விதையை போட்டு எங்களை தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த மேமோட ஒரு சின்ன 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 விதை என்ன ஆச்சுன்னா, ஸோ என்னன்னா கேர்ள்ஸ்ல ஒரு 4 பேர் வந்து நல்லா படிக்கிறவங்க இருந்தாங்க, பாய்ஸ்ல ஒருத்தர் இருந்தான், மேக்ஸிமம் அஸ்வின். ஸோ அஸ்வினுக்கும் அந்த சைடு வந்து இன்னொரு 4 பொண்ணுங்களுக்கு தான் வந்து காம்படிஷன் போயிட்டே இருந்தது. ஒவ்வொருத்தரும் மார்க்கு கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. நான் ஒரு மார்க்கை எடுத்து பார்த்து வச்சுக்கிட்டே வந்தேன். எல்லாரும் வந்து டோட்டல் செக் பண்ணிகிட்டே வராங்க. இந்த சைடு வந்து அஸ்வின் வந்து சொல்கிறான் என்னோட டோட்டல் வந்து 474 வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சைடு வந்து இன்னொரு பொண்ணு வந்து சொல்லிட்டு என்னோட டோட்டல் வந்து 471 வருதுன்னு அஸ்வின் எஸ் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான். கடைசியில் பார்த்தா எனக்கு வந்து ஒரு 480 சம்திங் வருது. கிளாஸ்ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது எனக்கு. ஸோ அது வரைக்கும் எந்த வருஷமும் வாங்காத அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கை 10th ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் ஆகி வாங்கினேன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க மட்டும்தான். சரி, அவங்களோட பயணம் இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இன்னொரு என்னோட ஃப்ரெண்டு பாரதாசன். ஸோ பாரதிக்கு வந்து கரெக்டாக வந்து எங்களோட ஃபைனல் ரிவிஷன் நடக்குது ஸ்கூலில். ஸோ பப்ளிக் எக்ஸாமில் ஃபைனல் ரிவிஷன் நடக்குது. அந்த ஃபைனல் ரிவிஷனில் மேம் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து யாராவது நல்லா படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து அதிக மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து நல்லா படிக்கிற பசங்களோட கிளாஸ்க்கு உங்களுக்கு வந்து நான் சீட் வாங்கி தரேன், நீங்கள் அந்த கிளாஸ்க்கு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு செம்ம இதுவாகிடுச்சு. ஏன்னா அங்கே போனால் தான் வந்து நமக்கு ஹையர் கோச்சிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அந்த மாதிரி யோசிச்சு அந்த கிரேடுக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஓட ஆரம்பிக்கிறோம். நானும் இது பண்ணுறேன், படிக்கிறேன், இது பண்ணிக்கிட்டே வரேன். அந்த டைம் மார்க் வருது. இந்த ராஜராஜ சோழன் எம்எல்ஏ அப்படின்லாம் சொல்லி அந்த எகிரி உட்காருவான் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சம்பவம்.
ஸோ என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 470 அப்படி வருது. என்னோட எவனோ ஒருத்தன் அதிகமாக எடுக்கிறான். யார் அவனு இப்படி திரும்பி பார்த்தா மச்சான் பாரதாசன். பார்த்தா அவன் தான் அந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. என்னன்னா அவன் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த அந்த சமயம் வந்து எனக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்காக ஒட்டுமொத்த கிளாஸும் சந்தோஷப்பட்டு பெருமையா பேசுறதுன்னா என் மச்சானுக்காக மட்டும்தான். ஏன்னா வந்து பசங்களுக்கே வந்து அந்த டைம் நான் கிளாஸ் லீடரா இருந்ததுனால எவனுக்கும் பிடிக்காது. இப்போ வரைக்கும் எனக்கு பிடிக்காது, அது வேற விஷயம். ஸோ வந்து அப்படி பிடிக்காத இந்த சமயத்துல எல்லா பசங்களும் என்னை கூப்பிட்டு சொன்னதுனா, ஏய் இவ்வளவு நாள் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தல, இப்ப பாத்தியா என் மச்சான் பாரதாசன் எடுத்தான் பாத்தியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சும்மா கர்வத்தோட ஏதோ அவனுங்களே எடுத்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து சாத்தியமாக்குனது வந்து அந்த மேம் மட்டும்தான். அந்த மேமோட மோட்டிவேஷனால மட்டும்தான் வந்து நானா இருக்கட்டும் அவனா இருக்கட்டும் ஒரு விஷயமும் வந்து வந்தது. அப்போ கூட எங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மேம் சொன்னாங்க, நீங்க யாராவது வந்து இந்த செக்ஷன்ல இருந்து கிளாஸோட இந்த காலேஜ் ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்கன்னா அப்போதான் சாம்சங் கேலக்ஸி ஒய் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சாம்சங் கேலக்ஸி ஒய் ஃபோனை வந்து உங்களுக்கு நான் வாங்கி கிஃப்ட் பண்ணுறேன். உங்களுக்காக வேணும்னா நான் அதை வந்து அந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சிடுறேன். அது கரெக்டாக வரும்போது நீங்கள் என்கிட்ட சொல்லவே தேவையில்ல, நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டீங்கன்னா, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம். அதனால மட்டும்தான் எங்களால் வந்து ஒரு 400 above எடுக்க முடிஞ்சுது பப்ளிக் எக்ஸாமில். ஸோ வந்து அவங்களோட அந்த மோட்டிவேஷன் இருந்து எங்களை தூக்கி விட ஆள் இல்லைன்னா எங்களால் அப்படி அடித்து பிடிச்சிட்டு ஓடி வர முடியாது. ஈவன் என்னோட 12th ஸ்டாண்டர்டில் 11th வந்து வேற ஒரு மேம் இருக்காங்க. 12th திருப்பி இவங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்ததுனால மட்டும்தான் பயாலஜியில் எங்களால் வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. பயாலஜி கான்ஃபிடென்ட்டாக புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு சயின்ஸை படிச்சிருக்கீங்க, சயின்ஸை விட்டுட்டு வேற ஃபீல்டு போயிடாதீங்க. எவ்வளோ மார்க் கம்மியாக வந்தாலும் சயின்ஸுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. இந்த ஒரு மோட்டிவேஷனால மட்டும்தான் நாங்கள் இன்னைக்கும் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முக்கிய காரணமான அந்த ஒரு கோல்டன் ஆப்பிள் யாருன்னா லலிதா மிஸ். ஸோ வந்து எங்கள் வாழ்க்கையோட எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் ஒரே ஒரு பர்சன் எங்களை நம்பி எங்களுக்கு கொடுத்த அந்த பாசிட்டிவ் மோட்டிவ்னால மட்டும்தான் எங்களாலையும் ஓட முடியும், எங்களுக்கும் ரெக்க இருக்கு, நாங்களும் பறக்கலாம் அப்படின்றத நாங்கள் நம்ப ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் யார் லைஃப்லையாவது நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு லலிதா மிஸ் மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பிளாக அவங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸை நிறைய கொடுங்க. அதை வச்சு அவங்க மேலே வந்துடுவாங்க. ஆனால் அந்த விதை நீங்கள் போட்டது. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் உங்கள் காதுகளை கிழிக்க நான் ஓடி வந்துட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது லகரி. நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. அப்புறம் பத்தா